Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ரேபிடியா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம்ஸில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Irrational numbers. We saw in the previous section that there may be numbers on the number line that are not rationals. In this section we are going to investigate these numbers. So far all the numbers you have come across are of the form p by q, where p, q and integers and q is not equal to 0. So you may ask, are there numbers which are not of this form? There are indeed such numbers. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னென்னா நம்பர்ஸ் இந்த ஃபார்ம் பி பை கியூ பை பி கியூ இன்டீஜர்ஸ் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ பி பை கியூ ஃபார்ம்லாம் வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? ஸோ அந்த மாதிரி நம்பர் இருக்குது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா irrational numbers. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. The Pythagoreans in Greece, followers of the famous mathematician and philosopher Pythagoras, were the first to discover the numbers which are not irrational around 400 BC. ஸோ இந்த கிரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸோட ஃபாலோவர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ்ங்கிற ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் ஃபிலாசபரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா irrational numbers வந்து 400 BC கண்டுபிடிக்கிறாங்க. These numbers are called irrational because they cannot be written in the form or ratio of integers. There are many myths surrounding the discovery of irrational number by the Pythagorean Hipparchus of Croton. In all the myths, Hipparchus has an unfortunate end, either for discovering that root 2 is irrational or for disclosing the secret about root 2 to people outside the secret Pythagorean sect. ஸோ இந்த நம்பர் வந்து ஏன் irrational சொல்கிறாங்கன்னா இதை வந்து பி பை கியூ ஃபார்மில் வந்து நம்ம போட முடியாது. ஸோ நிறைய மித்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பாக்கஸ் ஆஃப் குரோட்டானுங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த irrational பற்றி வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து எல்லா மித்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பாக்கஸ்க்கு வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான எண்டு தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருவாங்க இந்த பித்தாகரியன்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தாகரியன்ஸ் வந்து ரூட் 2 வந்து ஒரு irrational நம்பருங்கிறத சீக்ரெட்டாக மக்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லாததுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ரூட் 2னா என்ன அந்த மாதிரி நாலேஜ் இருக்காது. ரூட் 2 வந்து irrational நம்பருங்கிறத அவங்க வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்தப்போ இவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுனால இவரை வந்து ஒரு படகுல எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி இருக்குதுன்னு சொல்லலாம். For disclosing the secret about root 2 to people outside the secret Pythagorean sect. ஸோ இந்த பித்தாகரியன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க அது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த மாதிரி அவரை சாவடிச்சிட்டாங்க. Let us formally define these numbers. A number s is called irrational if it cannot be written in the form p by q, where p, q integers and q is not equal to 0. You already know that there are infinitely many rationals. It turns out that there are infinitely many irrational numbers too. Some examples are. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷனல் இருக்கிற மாதிரி இன்ஃபினைட்டாக நிறைய irrational நம்பர்ஸும் இருக்குது. இப்போ சில எக்ஸாம்பிளுக்கு ரூட் 2, ரூட் 3, ரூட் 15, பை, 0.10, 110, 1110. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகும், டிஃப்ரெண்ட்டாக கண்டினியூ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதோட எல்லா ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா irrational நம்பர் தான். இப்போ recall that when we use the symbol root, we assume that is the positive square root of the number. So root 4 is equal to 2. So both 2 and minus 2 are squares roots of 4. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூட் சிம்பிளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பருக்கு தான் போடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 4 வந்து 2, ஆனால் 2ஓட ஸ்கொயரும் மைனஸ் 2ஓட ஸ்கொயரும் சேம் 4 தான். Some of irrational number listed above are familiar to you. For example, you have already come across many of the square roots listed above and the number pi. ஸோ நிறைய irrational நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ரூட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அப்புறம் பையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th வந்து படிச்சிருப்பீங்க. The Pythagoreans proved that root 2 is irrational. Later in approximately 425 BC, Theodorus of Cyrene showed that root 3, root 5, root 6, root 7, root 10, root 11, root 12, root 13, root 14, root 15 and root 17 are also irrationals. Proofs of irrationality of
root 2, root 3, root 5, etc. shall be discussed in class 10. As to pi, it was known to various cultures for thousands of years. It was proved to be irrational by Lambert and Legend only in the late 1700. In the next section, we will discuss why 0.10, 110, 1110 and pi are irrational. ஸோ பித்தாகரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரூட் 2 வந்து இர்ரேஷனல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லேட்டர் 425 பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தியோடரஸ் ஆஃப் சைரன்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 3, ரூட் 5, ரூட் 6 இருந்து ரூட் 17 வரைக்கும் நடுவில் வந்த ரூட் 16, ரூட் 9லாம் வராது. ரூட் 3, ரூட் 5, ரூட் 6, ரூட் 7, ரூட் 10, ரூட் 11, ரூட் 12, ரூட் 13, ரூட் 14, ரூட் 15 அண்ட் 17 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இர்ரேஷனலுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் இர்ரேஷனாலிட்டி ஆஃப் ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி ரொம்ப நம்ம டீப்பாலாம் போகலாம். ஆனால் இந்த பையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா லேட் 1700 மட்டும்தான் இது வந்து இர்ரேஷனல் நம்பருங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா லாம்பர்ட் அண்ட் லெஜண்ட். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 1700 தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த 10, 110, 1110, 1110 அண்ட் பை இதெல்லாம் வந்து இர்ரேஷனல் சொல்லிட்டு பார்க்கலாம். Let us return to questions raised at the end of the previous section. Remember the bag of irrational numbers. If you put all irrational numbers into the bag, will there be any number left on the number line? The answer is no. It turns out that the collection of all rational numbers and irrational numbers together make up what we call the collection of real numbers, which is denoted by or. Therefore, a real number is either rational or irrational. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோ வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போன பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துருப்போம். ஸோ அந்த பேக் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த நம்பர்ஸில் என்ன ஏதாவது மிச்சம் இருக்குமா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இர்ரேஷனல் நம்பரோ ரேஷனல் நம்பரோ சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ இப்போ அந்த பேக்கில் கலெக்ஷன் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஆர் அதாவது ரியல் நம்பர்ஸுங்கிற நம்பர்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் ரியல் நம்பர் எதர் ரேஷனல் ஆர் irrational. ஸோ we can say that every real number is represented by a unique point on the number line. ஸோ எல்லா ரியல் நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் லைனில் ஒரு யூனிக்கான பாயிண்ட் இருக்கும். ஆல்சோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த நம்பர் லைன் ரெப்ரசென்ட் யூனிக் ரியல் நம்பர். ஸோ அந்த நம்பர் லைனில் எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஒரு யூனிக்கான ஒரு ரியல் நம்பர் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணும். திஸ் இஸ் வை வி கால் த நம்பர் லைன் த ரியல் நம்பர் லைன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த 1870s 2 German mathematicians Cantor and Dedekind showed that corresponding to every real number there is a point on the number line, and corresponding to every point on the number line there exists a unique real number. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது there is a point of the real number line. ஸோ எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் லைன் இருக்கும், எல்லா நம்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் இருக்குங்கிறத இந்த 2 ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் தான் சொல்லியிருக்காங்க. Let us see how we can locate some of the irrational numbers on the number line. ஸோ எல்லா ஒரு ரியல் நம்பர்ஸுக்கும் நம்பர் லைன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் இருக்கிறதுனால irrational நம்பரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நம்பர் லைனை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் லொக்கேட் ரூட் 2 அந்த நம்பர் லைன் ஒரு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் -5 -5 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி லொக்கேட் பண்ணோன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈஸி டு சி ஹவு த க்ரீக்ஸ் மைட் ஹேவ் டிஸ்கவர்ட் ரூட் 2. ஸோ ரூட் 2 வந்து க்ரீக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம் OABC. ஸோ O வந்து 0லேருந்து ஆரம்பித்து OABCங்கிற ஒரு ஸ்கொயர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 1 யூனிட் இன் லென்த் எடுத்துக்கலாம். ஸோ 1 யூனிட்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம், மீட்டர் கூட எடுத்துக்கலாம், சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம், இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயரை க்ரியேட் பண்ணக்கப்புறம் அந்த டயக்னலை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். 0லேருந்து
பி வரைக்கும் ஒரு டயக்னல் இருக்கும், அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து பார்க்க முடியும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பித்தாகரஸ் தியரின் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பித்தாகரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா வச்சு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரூட் 2ஓட வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓபி வந்து ரூட் 2ங்கிறது எப்படி வந்ததுன்னா, நம்ம வந்து பித்தாகரஸ் தியரி பார்த்துருந்தோம்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபி இஸ் ஈக்குவல் டு ரூட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயரோட வேல்யூ ரூட் 1ஓட வேல்யூவும் ஒன்று தான், அதாவது 1. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓபியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ எப்படி வந்து அந்த நம்பர் லைன் ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ட்ரான்ஸ்ஃபர் ஃபிகர் 1.6 into the number line, making sure that vertex O considers with 0. Now you have just seen that OB is equal to root 2. Using a compass with center O and radius OB, draw an arc intersecting the number line at point P. Then P corresponds to root 2 on the number line. So ஓல ஒரு அந்த காம்பஸ் டிப்பை வச்சுக்கிட்டு ரேடியஸ் வந்து ஓபியாக எடுத்து அந்த நம்பர் லைனில் வந்து ஒரு ஆர்க்கை வெட்டணும். ஸோ அதை அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பீனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அந்த பீ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் லைனில் ஸ்பெசிஃபிக்காக ரூட் 2 இருக்கிற இடம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூட் 3 வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த ரூட் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இப்போ இருக்கிற ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரூட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லொகேட் ரூட் 3 ஆன் த நம்பர் லைன். ஸோ இந்த ரூட் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலாலாம் இல்லை, அதே தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூட் 2க்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப்பில் ரூட் 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கற்றுக்கிறதுக்காக ஸ்கொயர் வரைஞ்சோம், ஆனால் இப்போ ஸ்கொயர் வரைய தேவையில்லை. ஸோ ஒரு பர்பண்டிகுலரான லைன் ஏல ஓஏபி. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் 2 வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைனை வந்து ஜாயின் பண்ணுறோம் ஹைப்போதெனஸ், அது வந்து ரூட் 2. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரூட் 2ஓட லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் பி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பண்டிகுலரான லைனை கொடுத்தோன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தான் இருக்கணும். ஸோ அது வந்து பாயிண்ட் டி. ஸோ அந்த பாயிண்ட் டிக்கும் 0க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரூட் 3. ஸோ இந்த ரூட் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பஸ் மூலயமா மெஷர் பண்ணி அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஆர்க் வந்து ஒரு நம்பர் லைனை வெட்டுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து Q. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா Qல இடத்துல ரூட் 3 வந்து இருக்குது. கன்ஸ்ட்ரக்ட் BD of unit length perpendicular to OB. Then using the Pythagoras theorem, we see that OD is equal to root 2 square plus 1 square is equal to root 3. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரூட் 3 வந்ததுன்னா OD. ஸோ இதே இடத்துல அதே பித்தாகரஸ் தியரம் தான். இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மாக இருக்கிறதுனால OD is equal to root 2 the whole square. ஸோ ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 plus 1 square 1. ஸோ root 3. So using a compass with center O and radius OD, draw an arc with intersecting the number line at point Q. Then Q corresponds to root 3. Example 4. Locate root 3 on number line. Root 3 வந்து நம்ம நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 2 வந்து நம்பர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணிடணும். அதாவது OA வந்து 1 யூனிட், AB வந்து 1 யூனிட்னு. ஸோ பிலேருந்து O வரைக்கும் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணுறப்போ அதான் வந்து ரூட் 2. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்பர் லைனில் Pங்கிற ஒரு பாயிண்டில் ரூட் 2 வந்து நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி ரூட் 3 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்பர் லைனில் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இந்த ஓபிக்கு பர்பண்டிகுலராக ஒரு 1 யூனிட் லைனை வந்து ட்ரா பண்ணணும். அதான் வந்து D. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் BD of unit length perpendicular to OB. Then using the Pythagoras theorem, we say that OD is equal to square root of 2 square plus 1 square is equal to root 3. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 plus 1 is equal to 3. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ யூஸிங் அ காம்பஸ் வித் த சென்டர்
O and radius OD, draw an arc which intersect the number line at point Q, then Q correspond to root 3. ஸோ இப்போ ஓல வந்து நம்மளோட பாயிண்ட் வச்சு அதுலேருந்து நம்ம வந்து காம்பஸை வந்து டியில் வந்து பென்சிலை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து க்யூவில் வந்து அது எண்ட் ஆகும், அதாவது ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ண முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 3. எக்ஸசைஸ் 1.2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ்குள்ளே போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Justify your answers. Every irrational number is a real number. Every point on the number line is of the form root m, where m is a natural number. Every real number is an irrational number. Are the square root of all positive integers irrational? If not, give an example of the square root of a number that is rational. Show how root 5 can be represented on the number line. So the answers வந்து அடுத்த பேஜ்ல பார்க்கலாம். Question 1. State whether the following statements are true or false. Justify your answer. Every irrational number is a real number. So எல்லா irrational நம்பரும் real number சொல்றாங்க. So answer வந்து பார்த்தீங்கன்னா true. Since the real numbers are the collection of rational and irrational numbers, every irrational number is a real number. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா irrational numbers and rational numbers ரெண்டும் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா real numbers. ஸோ அதனால் எல்லா irrational நம்பரும் real நம்பர்ஸ்குள்ளே வரும். அதனால தான் every irrational number is a real number. Every point on the number line is of the form root m, where m is a natural number. So இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா answer false. Since negative numbers cannot be expressed as the square of any other real number. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து m ரூட் எம்னா, ஸோ m வந்து ஒரு ரேஷனல் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ -4 இருக்குன்னா அது வந்து நம்பர் லைனில் தான் வரும். ஸோ இப்போ -4 வந்து நம்ம குறிப்பிட்ட என்ன ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் m is equal to -4ன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை இப்போ mன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா since negative numbers cannot be expressed as the square of any other real number m, every point on the number line is not of the form root m, where m is a natural number. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் கொடுக்கலாம். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் an irrational நம்பர். ஸோ எல்லா ரியல் நம்பரும் ஒரு irrational நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் வந்து ரேஷனல் நம்பர் அண்ட் irrational நம்பரை இருக்கும். ஆனால் irrational நம்பரில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் as real numbers consist of both irrational and irrational, therefore every real number may not be an irrational number. ஸோ எல்லா ரியல் நம்பரும் irrational நம்பராக இருந்தால் ஆகணும்னு இல்லை, இருக்கலாம், ஆனாலும் இல்லாமலும் போகலாம். ஸோ கொஸ்டின் 2. Are the square roots of all positive integers irrational? If not, give an example of the square root of the number that is a irrational number. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை பார்த்தீங்கன்னா irrational கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூட் 25 வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோ. கொஸ்டின் 3. ஷோ ஹவு ரூட் 5 கேன் பி ரெப்ரசன்ட் ஆன் த நம்பர் லைன். ஸோ நம்பர் லைனில் வந்து ரூட் 5 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி 2 யூனிட்க்கு ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கணும், அதாவது ஏபி. ஸ்டெப் 2. At B, draw a perpendicular line BC of length 1 unit and join the CA. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Step 3. Now ABC is a right angle triangle. Use Pythagoras theorem. AB square plus BC square is equal to CA square. 22 plus 12 is equal to CA square. CA square is equal to 25. CA is equal to root 5. Thus CA is the line of length root 5 units. So step 4. Taking CA as radius and A as the center, construct an arc touching the number line. The number line gets intersected by arc at a point which is at root 5 distance from 0. As this is a radius of the circle with center, thus root 5 is represented on the number line as shown in the figure below.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.